கோவையில் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்தன. பொள்ளாச்சியில் ஒரே நாளில் 42.26 லட்சம் பறிமுதல். நிலையான கண்காணிப்பு குழு தேர்தல் அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. நாடாளுமன்ற தேர்தல் முதல்கட்டமாக ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதை முன்னிட்டு நாடு முழுவதும் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்தன. அதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சியில் ஒரே நாளில் முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 42.26 லட்சத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் மக்களவைத் தேர்தலையொட்டி பொள்ளாச்சி சட்டப்பேரவை தொகுதியில் 3 பறக்கும் படை, 3 நிலையான கண்காணிப்பு, 2 வீடியோ கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறை மீறல்கள் கண்காணிக்கும் பணியில் இந்த குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்று ராமப்பட்டினம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி சூலேஸ்வரன்பட்டியைச் சேர்ந்த மோகன்ராஜ் வாகனத்தில் எடுத்து வந்த ரூபாய் 3,37,400 ரூபாயை பறக்கும் படை குழுவினர் பறிமுதல் செய்தனர். கோபாலபுரத்தில் நிலையான கண்காணிப்பு குழுவினர் மேற்கொண்ட ஆய்வில் மதுரையைச் சேர்ந்த செந்தில்குமாரிடம் முறையான ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வந்த ரூபாய் 2,40,000 பறிமுதல் செய்தனர். இதேபோல் பாலக்காடு சாலை நல்லூர் கைகாட்டி அருகே வாகனத்தில் வந்த பெரிய நெகமத்தைச் சேர்ந்த சந்திரகுமார் முறையான ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வந்த ரூபாய் 1,64,000 பறக்கும் படை குழுவினர் பறிமுதல் செய்தனர். மேலும் கோபாலபுரம் அருகே சரியான ஆவணங்கள் இன்றி கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த ஃபைசல் என்பவர் எடுத்து வந்த 2,13,500 ரூபாயை பறிமுதல் செய்யப்பட்டது. கோபாலபுரம் சோதனை சாவடியில் நிலையான கண்காணிப்பு குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டபோது கேரளாவில் இருந்து வந்த சரக்கு வாகனத்தில் முறையான ஆவணங்கள் இன்றி அப்சல் என்பவரால் கொண்டுவரப்பட்ட 2.72 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். கேரளாவில் இருந்து கோபாலபுரம் வழியாக திருச்சிக்கு செல்ல முயன்ற சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டதில் வாகனத்தில் இருந்த பையில் 30 லட்சம் ரூபாய் இருப்பது தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்த நிலையான கண்காணிப்பு குழுவினர் ரூபாய் 30 லட்சத்தை பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். வாகனத்தில் வந்த அசோக்குமார் என்பவரிடம் நடத்திய விசாரணையில் திருச்சியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் கேரளாவில் எலுமிச்சம்பழம் வியாபாரம் செய்து வருவதாகவும் அங்கு எலுமிச்சம்பழம் பெற்ற பணத்தை வசூல் செய்து திருச்சிக்கு எடுத்து செல்வதாகவும் தெரிவித்தார். மொத்தம் 6 பேரிடமிருந்து முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட மொத்தம் 42,20,900 ரூபாயை பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் 10 லட்சத்திற்கும் மேல் பறிமுதல் செய்யப்படும் பணம் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்படும் என பொள்ளாச்சி தேர்தல் உதவி அலுவலர் கேத்தரின் சரண்யா தெரிவித்தார். இந்த வண்டி வந்து கேரளால இருந்து வந்திருக்கு. எடுத்துட்டு போகும்போது திருச்சி வரைக்கும் எடுத்துட்டு போறதா சொல்லியிருந்தாங்க. பட் உரிய ஆவணங்கள் இல்லை. சோ மோர் தென் 10 லட்சம் சீஸ் பண்ணா அதுக்கு வந்து நடவடிக்கை வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஹேண்ட் ஓவர் பண்றது ப்ரொசீஜர். சோ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வராங்க. நம்ம இது ஒபிஷியலா ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். தேங்க்யூ. டீமும் வந்து நம்ம 3 ஷிஃப்ட்ல வந்து ஒர்க் பண்றாங்க. எஸ்எஸ்டி எஃப்எஸ்டி டீம் காலையில் 6 மணில இருந்து 2 மணி ஒரு டீம், 2 to 10 மணி, அப்புறம் 10 நைட்ல இருந்து திருப்பி 6 மணிக்கு ஒரு டீம். சோ மொத்தமா 3 டீம் எஃப்எஸ்டி டீம் இருக்கும், 3 எஸ்எஸ்டி டீம் இருக்கும். இப்ப நம்ம அடிஷனலா வந்து எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி டீம் நம்மளுக்கு அடிஷனலா வரும். இப்போ நாமினேஷன் தொடங்கினாலும் அடிஷனலா வந்து நம்மளுக்கு டீம் வரும். ஒரு டீம்ல வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் லெவல் ஆபீசர், அப்புறம் 3 ஒரு எஸ்ஐ லெவல் ஆபீசர்ஸ் அண்ட் 2 அதர் போலீஸ் ஆபீசர்ஸ், ஒரு வீடியோகிராஃபர் இருக்கிறாங்க. சோ எல்லா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சீசர்ஸ் எல்லாமே ப்ராப்பரா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது போகுது. சோ எவ்ரி மணி அக்கௌண்ட் இங்க எல்லா மணியும் அக்கௌண்ட் ஃபார் ஆயிடுது. 10 லட்சம் கீழே உள்ள மணி வந்து நம்ம உடனே ட்ரெஜரிக்கு ரெஜிஸ்டர்ஸ் போட்டு ட்ரெஜரிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். இதுல இஷ்யூ ஆகிற எதனா பீப்புளுக்கு இதனால எங்களுக்கு ஜெனுவனா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நாங்க குடுக்கற ரசீது வச்சுட்டு கலெக்டரேட்ல அடிஷனல் கலெக்டர் டெவலப்மெண்ட் அவங்க வந்து கலெக்டரேட்ல ஒரு டீம் போட்டு அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க அமௌண்ட். உங்களுக்கு உரிய பில்ஸ் இங்க இல்லைன்னா நீங்க எடுத்துட்டு வரீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம டெம்பரரி ட்ரெஷரியில வச்சுட்டு அதுக்கப்புறம் அடிஷனல் கலெக்டர் அங்க ஒரு டீம் இருக்கு, நோடல் ஆபீசர், அவங்க வந்து இந்த அமௌண்ட் ரிலீஸ் பண்ணலாம்.